நான் எங்கள் பாட்டி வீட்டு வரைக்கும் போயிருந்தேன். அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து முழுசா போடுறேன். அங்கே இருக்க வந்து எப்படி இயற்கையான தாவரங்கள், அவங்க வந்து என்னென்ன பயிர் செய்கிறாங்க, அவங்க வீட்டில் வந்து என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத வந்து முழுசா வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து அவங்க என்னென்ன விலங்குகள் வளர்க்குறாங்க, அவங்க என்னென்ன பறவைகள் வளர்க்குறாங்க, இந்த மாதிரியான முழு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் எடுத்ததுலேயே கஷ்டப்படுத்தி எடுத்த வீடியோனா இதை தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் போகிறேங்க. நீங்களே பூரிச்சு போடுவீங்க முழுசா பார்த்துட்டு. வீடை சுற்றி காடுங்க. காட்டு உள்ள நடுவில் வந்து ஒரே ஒரு வீடு. அதுவும் இல்லாமல் வந்து எல்லா மரங்களும் வந்து இருக்கும். எலுமிச்சை மரம். இப்போ வந்து காட்டுனால தொட்டியில் வந்து வேணும்னா நம்ம இயற்கையாக வந்து குளிச்சிக்கலாம். என்ன வேணால் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாழை மரங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது இந்த இடத்துல. பலவிதமான தோட்டங்கள் இருக்குங்க. சின்ன சின்ன செடியிலேருந்து பெரிய பெரிய செடி வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. செடி, கொடி, மரம் இந்த மாதிரி. இந்த கத்திரிக்காய் தோட்டம் வந்து அவங்களே வந்து இயற்கையாக வந்து பயிர் செய்யறது ரொம்பவும் வந்து அருமையாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கத்திரிக்காயும் பூச்செடிக்காவது சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. வெண்டைக்காய் இந்த மாதிரியான நிறைய காய்கள் வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பலவிதமான இயற்கை பயிர்கள் வந்து இருந்தது நான் பார்த்தேன். கரும நிற கத்திரிக்காய், சில கத்திரிக்காய் வந்து வேறு மாதிரி இருக்கும். சில மாதிரியான கத்திரிக்காய் வந்து விதவிதமாக வந்து இவங்க வச்சுருக்காங்க. கண்ணை மூடிட்டு இதை நினச்சி பாருங்கள். சுற்றி வந்து காடுகள், அதுக்கு நடுவில் ஒரு வீடு, இயற்கையான காற்று, சுற்றி வந்து மரங்கள், செடிகள் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு செகண்ட் நீங்களே நினச்சி பாருங்கள். அந்தளவு வந்து நானே வந்து பூரிச்சு போயிட்டேன். அந்தளவு வந்து சூப்பராக இருந்தது இந்த பிளேஸு. அவங்களே ஒன்றுமே வந்து இயற்கையாக வந்து விளைய வச்சு அவங்களே வந்து விற்பனை பண்ணுறாங்க. ரொம்பவும் வந்து அருமையாக இருக்குது ஒவ்வொரு பொருளுமே. இதை பார்த்ததுக்கே ஷாக் ஆகிடுங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வளர்க்குற விலங்குகள், பறவைகள் மற்றும் வந்து என்னென்ன பூச்செடி இருக்குது அப்படின்றத ஏ டு இசட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் மரம் வந்து பார்த்தேன். மாமரத்தில் வந்து மாங்காய் வந்து நிறைய வந்து இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த மாமரத்துக்கு கீழே வந்து இவங்க வந்து ஊஞ்சல் கட்டி ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு மாங்காய் மட்டும் நான் பறிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் தூரம் பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கையை பிடிச்சி அந்த மாங்காவை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். அது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது எனக்கு. எப்படியாவது இந்த மாங்காவை பறிச்சிடணும் அப்படின்ற குறிக்கோளோட கஷ்டப்பட்டு எகிரி தாவி கீவி எப்படியோ ஒரு வழியாக பறிச்சிடணும் அப்படின்றதோட நோக்கத்தோடு ஏறி இஸ்தங்க ஒரே ஒரு இசில் வந்து மாங்காய் வந்தது. ரொம்பவும் வந்து அருமையாக இருந்தது இந்த ஒரு மாங்காய். நண்பா, நம்ம வீடியோவை பார்க்கறது தான் பார்க்குறீங்க, அப்படியே பார்த்துட்டு போயிடாதுங்க. சப்ஸ்கிரைபர் ஆக்கி பண்ணிட்டு பாருங்க. கிட்டேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம நின்ன இடத்துலேயே வந்து பிடிக்கலாம். வாழை கோலையை வாழை மரத்தில் சின்னதாகவே வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. எல்லாமே வந்து ஹைப்ரேட் மாதிரி, ஆனால் வந்து இயற்கையாக வளர்க்கப்பட்டது தான் இது எல்லாமே. இங்கே இல்லாத மரங்களே இல்லைன்னே சொல்லலாம். இங்கே இல்லாத மரங்கள், இங்கே இல்லாத பூக்கள் அந்த மாதிரி வந்து எல்லா விதமான செடிகளுமே வந்து இவங்க வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. இதை நான் ஒரு சாட்சி வீடியோவும் போடுறேன். அதையும் வந்து பாருங்கள். அதுவும் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அந்தளவு வந்து இயற்கையாக வந்து பயிர் செய்யும் முறைகள் இந்த மாதிரியான வந்து பல விஷயங்களில் வந்து இவங்க வச்சுருக்காங்க. சரி, கிணற்றுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து வர சொல்ல வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேலான புறாக்கள் வந்து இந்த கிணத்துல பறந்துட்டு இருந்ததுங்க. எல்லாமே வந்து சைடில் கூண்டு வச்சிருக்காப்புலுக்குது. பறந்துட்டு இருந்தது. ஒரே ஒரு கோழி குஞ்சோட ஒரு கோழி இருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து முடிச்சுட்டு நாய்ங்க. இந்த நாய் பேர் வந்து கண்ணன். இந்த நாய்க்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசி முடிச்சிட்ட பிறகு பெரிய நாய் ஒன்று இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே பயமாக இருந்தது. அந்த அளவு பெருசாக இருந்தது. ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சேவல் இந்த மாதிரியான பறவைகளை வந்து நிறையவே வந்து வளர்க்குறாங்கன்னே சொல்லலாம். குட்டி பூனைக்குட்டி மியாவுன்னு என்னை திரும்பி பார்த்தது ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எத்தனை விதமான பூக்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. செம்பருத்திலே கிட்டத்தட்ட 5, 6 விதமான பூக்கள் இருக்குது. நானே வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெள்ளை செம்பருத்தி, ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கலர் இந்த மாதிரியான வந்து விதவிதமாக அடுக்கு செம்பருத்தி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்லேயும் செம்பருத்தி பூ இருக்கானா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு பிறகு அவரை கொடி, வாழை மரங்கள் நிறைய வந்து விஷயங்களை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல. நம்ம வந்து இந்த மாதிரியான பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் வந்து எடுத்தேன். இயற்கையான புதினா செடி ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய வந்து பூச்செடிலாம் இருந்தது. மல்லிப்பூலாம் வந்து நிறைய மொட்டுலாம் விட்டு இருந்தது. கனகாமரம் பூ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதையும் சொல்லிட்டு போயிடுங்க. பூசணி கொடி, அதுக்கப்புறம் வந்து சின்ன தென்னை மரம்லாம் வந்து அருமையாக வந்து இருந்தது. சின்னதாக வந்து கொலையெல்லாம் வந்து விட்டு இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது. அதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு முருங்கை செடி ரொம்பவும் வந்து துளிர் விட்டு இருந்தது. அருமையாக இருந்தது. அதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு பப்பாளி இலை அதெல்லாம் வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு கட்டத்தோடு வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே வந்து அருமையாக இருந்தது. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. சப்ஸ்கிரைப் நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. நீங்களே ஒரு நிமிஷம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் எந்த அளவு சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதனால் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு.
நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த அளவு இயற்கையான வீடியோ யாருன்னா போடுறாங்களா அப்படின்னு. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம், ஆனால் வந்து சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. டாட்டா பாய் பாய்.